வாக்கு திருட்டு என்பது நமக்கு அறிமுகம் இல்லாதது. வாக்கு திருட்டு நடந்தது என்று அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரகடனப்படுத்திய பிறகுதான் இதை போன்ற ஒரு தில்லுமுல்லு நடைபெறுகிறது என்றே நமக்கு தெரியும். வாக்கு திருட்டு எப்படி நடக்கிறது? கர்நாடகாவில் பெங்களூர் சென்ட்ரல் என்று ஒரு நாடாளுமன்ற தொகுதி இருக்கிறது. அதில் 7 சட்டமன்ற தொகுதிகள். அதில் மகாதேவ்புரா என்பது ஒரு சட்டமன்ற தொகுதி. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர், பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் நின்றார்கள். மற்ற வேட்பாளர்கள் இருந்தாங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 3 தொகுதிகளிலே, சட்டமன்ற தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் முன்னணியிலே இருந்தார். 3 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் அருமை நண்பர் மன்சூர் கான் அவர்கள் முன்னணியிலே இருந்தார்கள். இந்த அந்த மூணையும் நிகர கூட்டி கழித்து பார்த்து நிகர முன்னணி என்றால் நம்முடைய வேட்பாளர், காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் மன்சூர் கான் அவர்கள் 88,000 வாக்குகள் முன்னணியிலே இருந்தார். 88,000 வாக்குகள் 6 சட்டமன்ற தொகுதியில். ஒரு மகாதேவ்புரால மட்டுமே, ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் 120,000 வாக்குகள் முன்னணியில் இருந்ததாக தேர்தல் அதிகாரி அறிவித்தார். ஆக 88,000 முன்னணி என்பது 32,000 தோல்வியாக முடிந்தது. அது எப்படி ஒரு தொகுதியில, ஒரு சட்டமன்ற தொகுதியில 120,000 வாக்குகள் முன்னணியில ஒருத்தர் இருக்க முடியாது? அதைத்தான் ஆராய்ந்த பிறகு திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பேட்டி அளித்தார். அது எல்லா தொலைக்காட்சிகளும் கட்டாயமாக ஒளிபரப்ப வேண்டிய அவசியம் இருந்தது. மறுநாள் பத்திரிகையில செய்தி வந்தது. அதற்கு பிறகு இருட்டடிப்பு. ஒரு நாள் செய்தி, ஒரு நாள் பத்திரிகை செய்திகள், அதற்கு பிறகு இருட்டடிப்பு. அதுல என்ன கண்டுபிடிச்சு சொன்னார்? பல பேருக்கு பேரு XYARTV. அது பேரா? இந்த டைப் அடிக்கும் போது, கம்ப்யூட்டர்ல டைப் அடிக்கும் போது தவறாக பிழையாக வந்துருமே, அந்த மாதிரி பேர். எப்படியா அந்த மாதிரி பேர் இருக்க முடியும்? பல பேருக்கு முகவரி என்னவென்றால் கதவு இலக்கு எண் 0, 320, 450, 873 வீட்டு எண் இருக்கும். ஆனா பல பேருக்கு வீட்டு எண் 0. 0ன்னு ஒரு நகராட்சியோ பேரூராட்சியோ ஒரு கிராம கமிட்டியோ கதவு இலக்கு வைக்குமா? இதைவிட வேடிக்கை என்னவென்றால், ஒரு இடத்துல, ஒரு அறையில 120 பேரு அங்க வாக்குரிமை பெற்று இருக்கிறார்கள். ஒரு தெருக்கு பேரு பீர் ஸ்ட்ரீட். அது என்ன பீர்னு எனக்கு தெரியாது, பீரான்னு தெரியாது. அதுல ஒரு கதவு இலக்குல ஒரு அறை தான். ஒரு அறையில 120 பேரு வாக்காளர்களாக இருக்கிறாங்க. இதெல்லாம் தேர்தல் கமிஷன் அம்பலப்படுத்திய பிறகும் விசாரிக்க மறுக்கிறது. இவர்கள் எங்கே இருந்து வந்தாங்க? 0 கதவு இலக்கு உள்ள வீட்டில் XYZRT என்ற பெயர் உள்ளவர் 120 பேரோடு வந்து வாக்கு போட்டாரா? இது எப்படி நடக்கும்? அந்த ஒரு தொகுதியால் ஒரு நாடாளுமன்ற தொகுதியை நாம் இழந்தோம். இதுதான் வாக்கு திருட்டு. போலியான வாக்காளர்களை சேர்ப்பது, உண்மையான வாக்காளர்களை பெயர்களை நீக்குவது, போலியான வாக்காளர்களை இல்லாத முகவரியில சேர்ப்பது, ஒரு முகவரியில 120 பேர் 130 பேர் வாக்காளர்கள் என்று பட்டியலிலே சேர்ப்பது, அவர்கள் பெயரில் யாரோ கட்சிக்காரங்க
பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் வந்து வாக்களிப்பது. இப்படித்தான் தேர்தல் நடந்திருக்கிறது என்பது நமக்கு புரியுது.